ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். வரும் 1ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல். கும்பமேளா நெரிசலில் பலியானோர் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவிப்பு. வரும் 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல். இதுவரை 1,44,000 பேருக்கு பூத் ஸ்லிப் விநியோகம். குடியிருப்பு மற்றும் அமைதி மண்டல பகுதிகளில் ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது. பட்டாசு வெடிக்கவும் தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் நடைபெற்ற மகாத்மா காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சியில் தீண்டாமை உறுதிமொழி ஏற்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று மகாத்மாவுக்கு மரியாதை. தொடர்ந்து விலை அதிகரிக்கும் ஆபரண தங்கம். சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 61,000 நெருங்கியது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், மனோகர் லால் கட்டார், எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, முப்படைகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் காந்தியடிகளின் நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னையில் நடைபெற்ற மகாத்மா காந்தியின் நினைவு நாள் நிகழ்ச்சியையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தேசத்தை மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட தினமான ஜனவரி 30ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாத்மா காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்குழு கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய பாஜக அரசு தமிழகத்தை தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் மட்டும் தென்படுவார் என்றும் அதன் பிறகு அவர் எங்கு போவார் என்று யாருக்கும் தெரியாது என்று விமர்சித்தார். பெரியாரை இழிவுபடுத்தி பேசும் நபர்களுடன் அரசியல் செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் எனவும் கனிமொழி வேதனை தெரிவித்தார். தீண்டாமை துளியும் இல்லாத சமத்துவ நாடாக இந்தியாவை கட்டமைக்க உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அறவழியில் ஆங்கிலேயரை வென்ற அமைதி புரட்சியாளர் அண்ணல் காந்தியடிகள் நினைவு நாளில் மகாத்மாவின் பெரும் புகழை போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சமத்துவத்துக்காக தன்னையே தியாகம் செய்த அண்ணல் காந்தியடிகளின் நினைவு நாளில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த உத்தமர்கள் அனைவரையும் நினைவு கூர்வதுடன் தீண்டாமை துளியும் இல்லாத சமத்துவ நாடாக இந்தியாவை கட்டமைக்க உறுதியேற்போம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 1,44,000 வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக தொகுதிக்குட்பட்ட 53 இடங்களில் 237 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் பணிகளில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொகுதியில் மொத்தம் உள்ள 2,27,000 வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இன்னும் சுமார் 83,000 வாக்காளர்களுக்கு இன்றும் நாளையும் பூத் ஸ்லிப் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையுடன் கூட்டம் தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் அவர் உரை நிகழ்த்துகிறார்.
இதன் தொடர்ச்சியாக நாளை மறுநாள் 2025-26 ஆண்டு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். 10 லட்சம் ரூபாய் வரையிலான வருமான வரி விலக்கு கிடைக்க சாத்தியம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃப் திருத்தம் உள்பட 62 மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து இந்த முறையும் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி தருவார்கள் என்பதால் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் முயற்சியாக இன்று அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அமைதி மண்டலமாக வரையறை செய்யப்பட்ட இடங்களில் இரவு நேரங்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்தவும் பட்டாசு வெடிக்கவும் தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆர்டிஓக்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒலி மாசு நிர்ணயம் செய்யப்பட்ட அளவை விட அதிகமாக இருப்பதாக புகார் வந்ததால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியப்பட்டணம் ஜே நகர் கடற்கரையில் டால்பின் ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய நிகழ்வு அப்பகுதி மீனவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியது. 4 அடி நீளத்தில் சுமார் 50 கிலோ எடை கொண்ட இந்த டால்பினின் முகத்தில் காயங்கள் இருந்தன. இது பற்றிய தகவலின் பேரில் மீன்வளத்துறை ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மீன்வளத்துறை மற்றும் வனத்துறையினர் இந்த டால்பின் எப்படி இறந்தது என்பது குறித்து அங்குள்ள மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தினார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நேற்று மவுனி அமாவாசையை முன்னிட்டு புனித நீராட லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சென்னை ஈசிஆர் கடற்கரை அருகே பெண்களை காரில் துரத்தியவர்களை பிடிக்க மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஈசிஆர் சாலையில் முட்டுக்காடு பாலம் அருகே காரில் சென்ற பெண்களை மற்றொரு காரில் வந்த சிலர் துரத்திச் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். ஆளும் திமுகவை சேர்ந்த நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய ஏற்கனவே 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. காரின் பதிவெண்ணை வைத்து தேடியதில் அந்த கார் விற்பனை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது T20 கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே கொல்கத்தா மற்றும் சென்னையில் நடைபெற்ற போட்டிகளில் இந்தியாவும் ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றன. இதன் தொடர்ச்சியாக இவ்விரு அணிகளுக்கும் இடையே 4வது 20 ஓவர் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நாளை நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா தொடரை கைப்பற்றும் என்பதால் ரசிகர்கள் இந்த ஆட்டத்தை ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 60,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் நேற்று சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 60,760 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 60,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 7,610 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது நடுத்தர மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.